வர்ஷா 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 என்னாச்சு வர்ஷா? என்ன மன்னிச்சிருங்க சார், என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு. என்னாச்சு முதல்ல சொல்லு. அழாத சார். அவருக்கு எந்த வேலையும் இல்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சு 4 காசு கொண்டு வாங்கன்னு சொன்னா எவ்வளவு நாளா கேட்கல. திடீர்னு இப்ப வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதுக்கு ஏது பணம்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா சார்? அவர் ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் தானா? என்ன வச்சுதான் தொழில் பண்ண போறாராம். என் புருஷனுக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்ல. பணத்துக்காக என்ன சாக்கடையில தள்ள முடிவு பண்ணிட்டாரு. யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஆசைக்கு என்ன இணங்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு சார். எத்தனை நாளைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? அதான் சாகலான முடிவு பண்ணிட்டேன். நீ எதுக்கு வர்ஷா சாகணும்? மானம் போறதுக்கு முன்னாடியே உயிர் போயிட்டா நல்லது தானே. நான் உயிரோட இருந்தா என்ன வித்துருவான் சார். எங்க உன் புருஷன்? நைட் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் பிளானுக்கு நான் ஒத்துக்கலன்னா அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறான் சார். புருஷனா இருக்க வேண்டியவ புரோக்கரா மாறிட்டான். அம்மா எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சாகரத பத்தி கூட நான் கவலைப்படல. உங்ககிட்ட வாங்கின 4 லட்சம் ரூபாய கொடுக்காம போறத கவலையா இருக்கு சார். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன் சார். நல்ல வேலை நீ எனக்கு போன் பண்ண. நான் உன்னை சாக விட மாட்டேன். இனிமே நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? கட்டின புருஷனே கண்ட ஆம்பளைங்க கூட போன சொல்லும் போது நான் ஏன் உயிரோட இருக்கணும்? உன் புருஷன் சொல்லிட்டா அப்படியே விட்டுருவோமா? நான் இருக்கேன்ல. நானும் மீனாவும் இருக்கோம். உன்னை அப்படி விட்டுற மாட்டோம். தைரியமா இரு. இல்ல சார், என் புருஷன் புடிவாதமா இருக்கான். முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. நீங்க தானே அன்னைக்கு அவனை அடிச்சு துரத்துனீங்க. மறுபடியும் வந்துட்டான். அவனுக்கு மானம் ரோஷம் எதுவுமே கிடையாது சார். குடிக்கிறதுக்கு பணம் இருந்தா போதும். நான் இங்கே இருக்கேன். உன் புருஷன் வரட்டும். அவனை போலீஸ்ல பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க சார். இல்லைன்னா சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.
ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பிட ஏதாவது? இல்ல தண்ணி மட்டும் கொடு. சரி. இனிமே நீ அழக்கூடாது வர்ஷா. முக்கியமா உன் புருஷனை பத்தி நீ பயப்படக்கூடாது. தாலி கட்டின புருஷனா இருந்தா கூட பொண்டாட்டியோட விருப்பம் இல்லாம தொடர்றது ரொம்ப தப்பு. அப்படிதான் சட்டமும் சொல்லுது. உன் புருஷன் உன்னை கண்டவ கூட அனுப்ப துணிஞ்சிருக்கா. அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்ததான் புத்தியா வரும். உட்காருங்க. இருக்கட்டும். ஜூஸ். வருஷாவா? வருஷா கொண்டு போய் உள்ள போடுவீங்க. பாப்பா கிளாஸை கொடு. சாக்ஸை கட்டு.
பாப்பா வரேன். வா வா. செட்டப் ஓகேவா? கரெக்டா இருக்கு. மட்டையாயிட்டானா? ஓகேவா? ம். போ பாப்பா, போய் உட்காரு. ம். போர்வையை போத்தி விடு. இன்னும் பக்கத்துல வந்து உட்காரு. இன்னும் கிட்ட. பாப்பா பாப்பா, பூவெல்லாம் பிச்சு போடு. பாப்பா அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். மொட்டைய நான் போய் உனக்கு சொல்லி தரேன் பாரு. கிளம்புங்க முதல்ல. சரி, வா, போலாம். பெருமாள் சாரை பார்க்கணும். நீங்க மேடம்? என் பேரு ஸ்னேகா. சார், உங்களை பார்க்க ஸ்னேகான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உள்ள கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க போலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க, நான் பார்க்குறேன். அண்ணி, நீங்க தான் ஒர்க் பண்றியா? ஆமா அண்ணி. நீ எப்படி இருக்க? சஞ்சய் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அண்ணி. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அவங்க சேர்மனை பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்படியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் மீட் பண்ண போறேன். மேடம், சார் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒன் செகண்ட் பிரியா, நான் சேர்மனை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சரிங்க அண்ணி, வாங்க. வாங்க. போங்க மேடம். வாமா, உட்காருங்க. வெளியில ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்திய, அது யாரு? என் ஹஸ்பண்டோட சிஸ்டர். அதாவது என் நாத்தனார். அப்பா, பிரியா நம்ம புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறா. வெரி பிரில்லியன்ட் கேர்ள். நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன் ஸ்னேகா. இவன் என்னோட ஒரே பையன், பேரு விக்ரம். வெளிநாட்டில் போய் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக நிறைய படிச்சுட்டு வந்திருக்கான். அவனோட புத்திசாலித்தனத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிங்கெல்லாம் நிறையா டாலரில் சம்பளம் கொடுத்து வேலையை கூப்பிடுறாங்க. எனக்கு அவனை அங்கே அனுப்புறதுக்கு உடன்பாடு இல்லை. படித்து பாஸ் பண்ணுறது எதுக்கு, அடுத்தவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்வா. அதான் சொந்தமாக கம்பெனி வச்சு கொடுத்துட்டேன்.
என்னமோ ஆடுவார் சாப்பிட்டுவாருலாம் சொல்லிக்கிறான். எனக்கு எதுவும் புரியாதுன்னு வச்சுக்கேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஸ்னேகா, அவசரப்படாதீங்க. அப்பா பேசும்போது குறுக்க பேசுனீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுஷ்மாவை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். அவளை பத்தி என்கிட்ட பேச என்ன இருக்கு? என் பையன் விக்ரம்க்கு அவளை பிடிச்சிருக்குது. நான் சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என் மகன் கேட்டது கிடைக்கணும், அவன் நினைச்சது நடக்கணும். ஆனா சுஷ்மாக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டோம். அதான் தெரியுமே. அதுக்கப்புறம் இதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை மறுபடியும் பொண்ணு கேட்கறது அநாகரிகமா தெரியல? ஸ்னேகா, அப்பா முன்னாடி பார்த்து வார்த்தை விடு. ராஜா, தா பாரு பாப்பா. என் பேரு பாப்பா இல்ல, ஸ்னேகா. சரி, சீனேகா. அந்த இன்ஸ்பெக்டர் மயில் வாகன வீட்டிலேருந்து வந்து அப்படி என்ன பண்ணிட்டாங்க? சும்மா குடும்பமாக வந்து வீட்டில் இருந்த சுஷ்மாவை பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதானே? நிச்சயம் பண்ணல, கல்யாண தேதி குறிக்கல, கல்யாண பத்திரிக்கை அடிக்கல, பாக்கு வெத்தல மாத்தல, ஒன்றும் பண்ணலையே. ஆனா எங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாரே. அது மட்டும் இல்ல, மயிலும் சுஷ்மாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. சான்ஸே இல்லை. மயில் தான் சுஷ்மா பின்னாடி அலையிறான். சுஷ்மாவுக்கு மயில் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. சுஷ்மாவுக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. என்ன அப்படி பார்க்குற? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் பையன் அந்த சுஷ்மாவை ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட அத்தனையும் அவனுக்கு கிடைக்கணும், கிடைச்சி இருக்கணும். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பாட்ட போய் பேசுற. சுஷ்மாவுக்கு என் பையனுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்து இருக்கணும். உங்க அப்பாட்ட போய் பேசுற. சுஷ்மாவுக்கு என் பையனுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்து இருக்கணும். சார், சுஷ்மா விஷயத்துல ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க் லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கியாமே? பணம் கொடுக்காம ஒன்று அலைய விடுறாங்கள. ஒரே ஒரு ஃபோன், பெருமாளோட ஒரு ஃபோன் போதும், பணம் உன் வீடு தேடி வரும். செய்யவா? என் சுயநலத்துக்காக சுஷ்மா வாழ்க்கையை அடகு வைக்க முடியாது. என் பொறுமையை சோதிக்காதம்மா. என் மகன் விக்ரம்க்கு சுஷ்மா தான் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சார், கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க மட்டும் முடிவு பண்ணிட்டா போதுமா? நான் கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். நடக்கலனா நடத்தி வைப்பா இந்த பெருமாள். சுஷ்மா மேல உங்க பையன் ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா மனசு வச்ச பொண்ணு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்துடணும். அவர் மறக்கலன்னா நீங்களாவது எடுத்து சொல்லணும். நீங்களே தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படி சார்? சரி, தப்பை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நியாயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன், நியாயத்துப்படி தான் நான் நடந்துக்குவேன். உங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும். என் பையனுக்கும் சுஷ்மாவுக்கும் சிறப்பாக கல்யாணம் நடக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதிக்கணும். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கவே நடக்காது. பாப்பா, சீனேகா, கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். அதுக்காக இந்த பெருமாள் என்ன வேணா செய்வான். உங்க அப்பாவோட உயிரா இல்லை உங்க அத்தை பொண்ணோட வாழ்க்கையான்னு நீ முடிவு பண்ணு. நான் கிளம்பலாமா? எனக்கு யோசிக்க டைம் வேணும். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. நீ போலாம். என்னப்பா இவ்வளோ திமிரா பேசிட்டு போறா? போட்டு விடுறாச்சா, விட்டு பிடிப்போம். எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம்.
Number is currently switched off. Please try again later. டேய் லைன் கிடைச்சதா? இல்லைப்பா, சுவிட்ச் ஆஃப்னே வருது. This number is currently switched off. Please try again later. இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இல்ல ஒருவேளை அவன் மொபைல்ல சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிடலாம் இல்லையா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம சம்மந்திக்கிட்ட சொல்லிடுவோமா? நீ ஏமா டென்ஷன் ஆகுற? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. ஹாஸ்பிட்டல் மீட்டிங் சொல்லிட்டு போயிருக்கா. நான் காலையிலேருந்து அங்கே தான் இருந்தேன். எனக்கு தெரியாம என்ன மீட்டிங்கு? ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளை இப்படி தனியா அனுப்பலாமா? இல்லைங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னாதான். அண்ணா கட்டி எதுவா இருந்தாலும் எப்படி நீ அவளை தனியா அனுப்பலாம்? ராஜீவ் வர வரைக்கும் அவளை வெயிட் பண்ண சொல்லி இருக்க வேண்டாம்? அப்பா விடுங்க, எதுக்கு இது பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். டேய் நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாடுறா. ம். ஸ்னேகா, எங்கம்மா போயிருந்த? நாங்களாம் பதறி போயிட்டோம் தெரியுமில்ல. உன் ஃபோன் என்னாச்சு? எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறது? சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. இல்ல வீட்டில் தானே இருப்பேன்னு ஃபோன் சார்ஜ் போடல. திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னியா? நான் அங்கேருந்து தான் வரேன். நீ அங்கே வரவே இல்லையே.